ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸலில் எப்படி சார்ட் பண்ணுறது, ஃப்ரீ ஸ்பேன்ஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ஃபில்டரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த இதே டேட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஹெட்டர் இருக்குது அண்ட் செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போது நீங்கள் எந்த டேட்டா ஃபில்டர் பண்ணுமோ அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, சார்ட் அண்ட் ஃபில்டரில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த எல்லா ஹெட்டர்லையுமே பாருங்கள், உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு எம்ப்ளாயியை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் ஆகல வந்து நான் அன்செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ A001 அப்படின்ற எம்ப்ளாயி மட்டும் நான் சூஸ் பண்ணேன்னா இதை மட்டுமே டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே விசிபிளாக இருக்கும். இப்போ 2-3 எம்ப்ளாயிஸ் லைக் A001, 02, 03 இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 டேட்டா மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். இதில் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் பர்டிகுலராக எந்த எம்ப்ளாயை சர்ச் பண்ணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் A015 அப்படின்ற எம்ப்ளாயை நான் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த A015 டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா A015 அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். நீங்கள் திருப்பியும் கம்ப்ளீட் டேட்டாவை எடுக்கணும்னா திருப்பி அதை செலக்ட் ஆல கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. அட்வான்ஸ் மெத்தடும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், பிகின் வித், எண்ட்ஸ் வித், கண்டெயின், டஸ் நாட் கண்டெயின், கஸ்டம் ஃபில்டர்னு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுலேயே பாருங்க, ஃபில்டரில் போயிட்டு நான் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் A015 அப்படின்னு டைப் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன்னா A015 மட்டும் விசிபிளாக இருக்கு. இதுதான் ஈக்குவல்ஸ். அதே மாதிரி டஸ் நாட் ஈக்குவலில் போயிட்டு நீங்கள் அதே A015 மட்டும் நீங்கள் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்துட்டே வாங்க, A013 இருக்கு, 14 இருக்கு, அதோட 16 இருக்கு, 15 வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டஸ் நாட் ஈக்குவல் டு A015 மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு தான் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதனால A015 டிஸப்பியர் ஆயிருக்கு. ஓகே, தென் பிகின்ஸ் வித். இப்போ பிகின்ஸ் வித்ல பாருங்க, ஸோ இதில் கூட நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். பிகின்ஸ் வித் A001ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், A001ல இருந்து A009 வரைக்கும் டிஸப்பியர் ஆயிருக்கு. ஏன்னா A01ன்ற நம்பர் அதில் இல்லவே இல்லை. அதனால உங்களுக்கு A01ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் தான் இங்கே விசிபிளாக இருக்கு. நான் திருப்பி இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எண்ட்ஸ் வித்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எண்ட்ஸ் வித் 15 அப்படின்றத மட்டும் நான் கொடுத்தேன்னா 15 இருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸ் நம்ம இதில் பார்க்க வேண்டாம், நம்ம டிபார்ட்மெண்ட்ல போய் பார்க்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கண்டெய்ன்ஸ் அட்மின் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இங்கே பாருங்க, அட்மின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி விசிபிளாக இருக்கு, மற்ற எல்லாம் டிஸப்பியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, டஸ் நாட் கண்டெயின். இதையும் பார்த்தீங்கன்னா அட்மின்னு கொடுத்தா அட்மின் தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு இங்க ஃபில்டர் ஆகி காமிக்குது. அட்மின் மட்டும் டிஸப்பியர் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபில்டர். கஸ்டம் ஃபில்டர் வந்து நீங்க மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டஸ் நாட் கண்டெயின் அட்மின் அண்ட் டஸ் நாட் கண்டெயின் HR. 2 கண்டிஷன் இங்க நம்ம கொடுக்குறோம். இந்த 2 டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து விசிபிள் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினும் டிஸப்பியர் ஆயிருக்கும், HRம் டிஸப்பியர் ஆயிருக்கும், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ ஃபில்டருக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. Alt+D+F அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபில்டர் ஆகிடும். திருப்பவும் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அகைன் Alt+D
FF அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.